பூஜை பண்ணவே ஆள் இல்லாத தலம். சிவனடியார்களால் நிச்சயமா ஒரு தடவையாவது போய் இந்த கோயிலை பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எல்லாரும் திருவண்ணாமலை போறீங்க, திருவாரூர் கூட யாரும் போறது இல்லை, சிதம்பரம் போறோம். ஆனா இந்த மாதிரி தலங்களுக்கு ஒரு தல யாத்திரையா போகணும். நாட்டியத்தான்குடி, கொண்டீச்சரம், சிறுகுடி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான கோயில். இப்பதான் கொஞ்ச காலமா நம்முடைய தர்மயாத்திரை குருமணிகள் வந்த காலத்தில் அப்புறம்தான் கொஞ்சம் நிறைய திருப்பணிகள் செய்யப்பட்டு இந்த கோயில்கள்லாம். சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார். இன்னைக்கு யார் வரணும், யார் பேசணும், யார் கேட்கணும், யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும், யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் முன்னமே எழுதியிருந்த ஏட்டின்படி